சர்வதேச நீதிமன்றத்தால் கைது செய்யப்பட வேண்டிய இஸ்ரேல் பிரதமருக்கு பாதுகாப்பு அளிப்பதேன் என்று ஐநா சிறப்பு நிருபர் கேள்வி எழுப்பியுள்ளார். காசா மீதான தொடர் தாக்குதலால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கடந்த ஆண்டு கைது ஆணை பிறப்பித்தது. இந்த நீதிமன்றம் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டவருக்கு எந்த ஒரு நாடும் அடைக்கலம் தரக்கூடாது. குறிப்பாக நீதிமன்றத்தின் சட்ட திட்டங்களை ஏற்றுக்கொண்டிருக்கும் நாடுகள் இதனை செய்யவே கூடாது. ஆனால் கடந்த வாரம் அமெரிக்கா சென்ற நேதன்யாகு இத்தாலி, கிரீஸ், பிரான்ஸ் நாடுகளின் வழியை பயன்படுத்தி பயணம் மேற்கொண்டார். இந்த 3 நாடுகளுமே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு உட்பட்டவை. இருந்த போதிலும் தங்கள் வான்பரப்பை நேதன்யாகு பயன்படுத்திக் கொள்ள 3 நாடுகளும் அனுமதி அளித்துள்ளன. இது குறித்து ஐநா சபையின் சிறப்பு நிருபர் பிரான்செஸ்கா அல்பானிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதலையும் அதன் மனித உரிமை மீறல்களையும் வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்துவதில் பிரான்செஸ்கா முக்கிய பங்காற்றி வருகிறார். உலகளவில் பல்வேறு நாடுகளுக்கிடையே பல்வேறு விதமான பிரச்சனைகள், மோதல்கள் நிகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் அண்டார்டிகாவில் எண்ணெய் வளம் இருப்பதாக ரஷ்யாவின் ஆராய்ச்சியால் சர்வதேச அளவில் மோதல் உண்டாகுமா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. அண்டார்டிகாவின் வெட்டெல் கடலில் எண்ணெய் வளம் இருப்பதை ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். எண்ணெய் இருப்பதாக ஆய்வு செய்யப்பட்ட பிரிட்டிஷ் பகுதியில் சுமார் 500 மில்லியனுக்கும் மேற்பட்ட பீப்பாய்கள் அளவில் எண்ணெய் வளம் இருக்கலாம் என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. சவுதி அரேபியாவில் கண்டறியப்பட்ட எண்ணெய் இருப்புகளை விட 2 மடங்கு இது அதிகம். அண்டார்டிகா 1959 ஒப்பந்தத்தின்படி அண்டார்டிகா அறிவியல் ஆராய்ச்சிக்கான இடமே தவிர அங்கு இராணுவ நடவடிக்கைகளோ வளங்களை சுரண்டுதலோ கூடாது என்றும் இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா, பிரித்தானியா முதலிய நாடுகளும் கையெழுத்திட்ட நிலையில் அறிவியல் ஆராய்ச்சி என்ற பெயரில் ஒப்பந்தத்தை ரஷ்யா மீறுவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டை மறுத்ததுடன் அண்டார்டிகா ஒப்பந்தத்துடன் ஒத்துப்போவதாக கூறிய ரஷ்யா மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சியானது அறிவியல் பூர்வமானது என்றும் எண்ணெய் வளங்களை சுரண்டுவதற்காக அல்ல என்றும் கூறியது. எரிசக்தி வளங்களுக்காகவும் போர்கள் இதுவரையில் நடைபெற்றுள்ள நிலையில் இனியும் அதுபோன்று ஒரு போர் நடக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக சமூக ஊடகங்களில் பலரும் பதிவிட்டு வருகின்றனர். சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற இந்திய வீரர் சுவான்சு சுக்லா உட்பட வீரர்கள் அனைவரும் திங்கட்கிழமை பூமி திரும்புவதாக நாசா தெரிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவும் அமெரிக்காவின் நாசாவும் இணைந்து ஆக்சியம் ஸ்பேஸ் எக்ஸ் 4 என்ற திட்டத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு விண்வெளி வீரர்கள் ஜூன் 26ஆம் தேதியில் அனுப்பி வைக்கப்பட்டனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ள அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இவர்கள் ஜூலை 14ஆம் தேதி பூமி திரும்ப உள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு இலங்கை நேரப்படி மாலை 4:35 மணிக்கு பூமி திரும்புகையில் கடலில் டிராகன் விண்கலம் விழும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இவர்களின் வருகையின் போது உற்சாக வரவேற்பு அளிக்கவும் நாசா திட்டமிட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையில் சென்றுள்ள இந்த குழுவில் இந்திய விமானப்படையில் அனுபவம் வாய்ந்த சுவான்சு சுக்லாவும் உள்ளார். இப்பயணத்தின் மூலம் 41 ஆண்டுகளுக்கு பின் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையும் சுக்லாவுக்கு சொந்தமாகியுள்ளது. பூமியில் இருந்து 250 மைல்களுக்கு மேலே இருந்தவாறே 2 குழுவினரும் இணைந்து 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை முடித்து உலகளாவிய விண்வெளி ஆராய்ச்சிக்கு பங்களித்திருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுமார் 230க்கும் மேற்பட்ட சூரிய உதயங்களை இவர்கள் பார்த்துள்ளனர். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.